திருக்குறள். ஊக்கம் உடைமை. ஒருவர் பெற்றிருக்கும் சிறப்புகளில் சிறப்புடையது ஊக்கமாகும். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதைப் பெற்றிருந்தாலும் எதுவும் பெறாதவரே ஆவார். ஒருவருக்கு ஊக்கமுடைமையே நிலையான ஊக்கமுடைமையாகும். மற்ற உடைமைகள் நிலையற்று நீங்கிவிடும். ஊக்கத்தை உடையவர் ஆக்கம் முழுவதும் இழந்துவிட்ட நிலையிலும் கண்கலங்க மாட்டார். ஊக்கமுடையவரிடத்தில் ஆக்கம் தானாகவே வந்து சேரும். நீர் பூக்களின் தண்டின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினை பொறுத்து இருக்கும். ஒருவன் வாழ்க்கையின் உயர்வு அவனது ஊக்கத்தின் அளவினை பொறுத்து அமையும். எண்ணுவதெல்லாம் உயர்வைப் பற்றியே எண்ண வேண்டும். அந்த உயர்வு கை கூடாவிட்டாலும் உயர்வைப் பற்றியே எண்ண வேண்டும். உடம்பை மறைக்குமளவு அம்புகளால் புண்பட்டும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும். அதுபோல ஊக்கமுடையவர் அழிவு வந்த போதிலும் மனம் தளர மாட்டார். ஊக்கம் இல்லாதவர் தம்மை தாமே எண்ணி மகிழும் மகிழ்ச்சியை அடைய மாட்டார். யானை பருத்த உடம்பை உடையது, கூர்மையான தந்தங்களை உடையது. ஆனாலும் ஊக்கமுடைய புலி தாக்கினால் அந்த யானையும் அஞ்சும். ஒருவனுக்கு வலிமையை கொடுப்பது ஊக்கமே. ஊக்கம் இல்லாதவர் வடிவில் மனிதனாக இருந்தாலும் மரத்திற்கு ஒப்பாவார்.